சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அண்ணன் சீர் என்ற திட்டத்தின் கீழ 8 கிராம் கோல்டும், அதுக்கப்புறம் ஒரு பட்டு புடவையும் வழங்க இருக்கு. ஸோ இதுக்காக 812 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவதா, கலைஞர் காலை உணவு திட்டத்த பெயர் மாற்றம் செஞ்சு காமராஜர் காலை உணவு திட்டமா வழங்கப்படுது. இது ஆல்ரெடி இருந்தவங்களுக்கும் தாண்டி 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இந்த காலை உணவு திட்டம் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருக்கு. செப்டம்பர் 17லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15,414 ஸ்கூல்ஸ்லையும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதன் மூலியமா 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடையதா ஒரு குறிப்பு இருக்கு. இதுக்காக 710 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதியோர் இல்லங்கள் விரிவுபடுத்த போறாங்க. ஸோ 12 மாவட்டங்கள்ல 12 முதியோர் இல்லங்கள், ஒவ்வொரு இல்லத்திலையும் 40 பயனாளிகள் அப்படின்ற பேர்ல இதுக்காக மட்டுமே 6.6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இல்லாம முதல் வேலையா 5 மாவட்டங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கான பொழுதுபோக்கு மையங்களும் நிறுவப்பட இருக்கு. அடிப்படை வசதிக்காக 500 அங்கன்வாடி மையங்கள் நடப்பு ஆண்டுல தொடங்க போவதா இந்த ஒதுக்கீடுல சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் கடைசியா 15 மாவட்டங்களுக்கு குறுகிய கால தங்குமிட வசதிகள், அதாவது அரண் அப்படின்ற பேர்ல ஒரு ஹாஸ்டல் மாதிரி நிறுவப்பட இருக்கு. மொத்தமா இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடுக்காக 9,818 கோடி செலவீடு செய்யப்பட்டிருக்கு.